வச்சு மிருகன்று போறாரு, குழந்தை இல்ல புள்ளிங்க இல்ல என்ன தேவலோகம் மிருகண்டைய தன்னுடைய மனைவி ஞானச்சௌந்தரரை அழைக்க ஞானச்சௌந்தரம் சபைக்கு வருது. அதால் மற்ற விஷயம் இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடையில் திரளாக நிற்கு தெய்வீக சபையில் நான் வருகின்ற போது நான் யாரு, என் பெயர் என்ன, உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படியா? நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த அதாவது பரிகம் கிராமம். இந்த கிராமத்தில் எழுந்தருளிய அதாவது அம்மனாகிய மாரியம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றை கூடி அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறாங்க. யாருக்காக? அம்மனுக்காக. ஆமா ஆமா, ஊர் பொதுமக்கள். இன்று நடத்தக்கூடிய நாடகம் பக்த மார்கண்டையர் நாடகம். ஆமா ஆமா, பக்த மார்கண்டையர் நாடகம். சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய பக்த மார்கண்டையர் நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறாங்க. அரங்கேற்ற செய்த அன்பு உள்ளங்கள், அதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஊருக்கார, அதாவது பொறுமைக்கு தருமன், போருக்கு பீமன், வில்லுக்கு விதியில், சொல்லுக்கு அரிச்சந்திரன், வாரி வாரி வழங்கக்கூடிய அங்கிரியாசாதிபதி கர்ணனை போலவும் பக்த வெங்காட்டு நங்கையை போலவும் அன்னதானம் படைத்து நாடகம் அரங்கேற்றம். அதாவது அன்பு உள்ளங்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரிய அதாவது நன்கொடை வழங்கிய கர்ணனை போல வல்லாள்கள் தைலப்ப கவுண்டர் ஐயா அவர்களும், பா சண்முகம் ஐயா அவர்களும், லட்சுமண கவுண்டர் அவர்களும், கிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களும், சி முருகன் ஐயா அவர்களும், எம் செல்வம் அவர்களும், சி கணபதி அவர்களும், ஜி கோவிந்தன் அவர்களும், கே குமார் அவர்களும், நாராயணன் அவர்களும், ஆர் ராஜா அவர்களும், வெள்ளையன் அவர்களும், மைக்கேல் ராஜ் அவர்களும், ராகலிங்கம் அவர்களும், பழனி சாமி கவுண்டர் அவர்களும், சாமிநாதன் லட்சுமி அவர்களும், சந்தோஷ் அவர்களும் மற்ற அனைவற்று பேருமே ஒன்றை கூடி அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறாங்க. அகிலமாக அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியமாக அருளோடு இருந்த அம்மனாகிய மாரியம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்றம். இவரு குடும்பம் எல்லாம் அள்ளிகள் இழுத்து அருகு போல் வேரூன்றி எந்த போக போனாலும் தங்குமுகமாகி அம்மனுடைய அருள் பெற்று என்று நோய் நொடி இல்லாமல் 16 செல்வங்களை பெற்று ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று நம்ம கலை குழுவின் சார்பாக வேண்டிக் கொண்டு
எத்தனையோ நாடக கலைஞர்கள் ஆய கலைகள் 64 என்று சொல்வார்கள். அனைத்து கலைகளும் கட்டுணர்ந்த மாமேதைகளும் புண்ணியவான்களும் இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. நாடகாரர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. உன்னை கற்றுக்கொண்டிருக்கிறான் கலைவாணி. எதை தெரிஞ்ச வரைக்கும் நாம செய்யறோம். ஏற்றில் உள்ளது நாட்டில் விளம்பரம் தெரிஞ்சு வர நடத்துறோம். அதனால எங்களுடைய நாடகத்தில் குற்றம் குறைந்தால் மன்னிக்கும்படி உங்களை சிறந்தாழ்ந்து வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த பக்த மாரகண்டைய நாடகத்துல நான் யாரு பெயர் என்ன கோமண்டாக சொல்லுங்க. ஆகட்டும். என்னுடைய பேர் தான் ஞான சௌந்தரியான். ஓ, ஞான சௌந்தரியான். இன்னொரு என்னமோ பேரு சொன்னீங்க, வருத்தாவதி. ஏன் இப்படி பேர் அட்டை பேர் வச்சாங்களா? குறுக்க வச்சுக்கிட்டாங்க. காதல் உடம்பு தெரிஞ்ச உனக்கு ஞான சௌந்தரியா ஒரு பேரு, அடுத்த பேரு மருத்துவதி. மருத்தாவதி. உனக்கு எத்தனை பேரு? எனக்கு ஒரே பேர் தான், முனிச்சாமி. நாடகத்துல கோமலி. ஓ, இப்படி வந்ததா? ஆமா, மருத்தாவதி. சரி, அப்புறம் கேக்குறேன். ஆமா அம்மா, அதாவது ஒருத்தருக்கு பல பேர் உண்டு. அதெல்லாம் விளக்கம் பல விதமா இருக்கும். அதனால நான் ஏன் பிறந்தேன், எனக்கு யாரு மகள், அதாவது எனக்கு யாரு தந்தை, தாய் தந்தை யாரு? அம்மா, அதாவது நான் கும்பகாமுனிவருக்கு மகளாக பிறந்தேன். கும்பகா முனிவர். ஆமா, அவருக்கு மகளாக பிறந்து நான் யாரை மாலையிட்டேன்? பேருப்பட்டவரை மாலையிட்டேன். மாலையிட்ட கணவர் பேர் என்ன? அதான் மிருகண்ட மகாமுனிவர். ஓ, மிருகண்ட மகாமுனிவர். சரிம்மா. அப்பே இந்த குச்சி தேசத்தை வளர்ந்து வரக்கூடிய மிருகண்ட மகாமுனிவரை மாலையிட்டு நான் சின்ன வயசுல மாலையிட்டேன். பருவத்துல மாலையிட்டு ஆமாம்மா, எங்களுக்கு என்ன குறை உங்க நாட்டுல? குறைதான். நாடு இருந்து நகரம் இருந்து சொத்து இருந்து சுகம் இருந்து வீடு இருந்து வழக்கு இருந்தோம். அத்தனை சொத்தை பத்து பணமெல்லாம் இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு குறைதாம்மா. என்னம்மா? அம்மா,
மன்னவரை மாலையிட்டு மிருகின்ற மகாமுனிவரை மாலையிட்டு இத்தனை காலாகி எங்களுக்கு பிள்ளையே இல்ல. வீடு போங்குது, காடு வாங்குது, 60 குறுக்கு 20 இத்தனை வயசாகி பிள்ளை இல்ல. நாடு இருந்து காசு பணம் இருந்து என்ன சுகத்தை அனுபவிக்க போறேன். இந்த நாட்டு இருக்க குழந்தைகள்லாம் தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என்று அழைத்தா எங்கமெல்லாம் எனக்கு தீயிலிட்ட புழுகை போல குடிக்கின்றது. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, என்ன அம்மா என்று அழைக்காதா, என் ஆறுதெல்லாம் தீராதா? அந்த ஈசா பரமேசா நான் என்ன பாவம் செய்த சாமி கடவுளை, இந்த வயசான நேரத்துல என்ன பாதுகாக்க ஒரு மனிதன் இருக்காதா என்று கண்ணீரோட சுயதக்கத்தோட வாழ்ந்து கொண்டு வர நாட்டில் யாரும் பாவம், யாரும் செய்யாத பாவம் என்னோட செஞ்சம்மா. யாருக்கு என்ன தீங்கு செய்த அழுது என்ன பழகு சாதிக்க போகிறோம். அழுவதனால் அவனொன்று பழவில்லை. ஆமா, என் மன்னவருக்கு நான் பிள்ளையாகவும், என் மன்னவர் எனக்கு பிள்ளையாகவும் இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, ஏறி ஒடித்தானோ எல்ல கல்ல பேத்தானோ, தாயை அழித்தானோ தன் பிறப்பை நொந்தானோ, பிச்சை என்று கேட்டவருக்கு பெண்ணை போய் சொன்னால பிரம்மாள் அடித்தானோ, நான் என்ன பாவம் செய்தான் எனக்கு ஒண்ணும் தெரியல.
பிள்ளைப்பால கேட்டவருக்கு நான் கள்ளிப்பால் தந்தனா யாருக்கு எந்த தீங்கு நான் யாருக்கு செய்யல இருந்தாலும் என் மன்னவரை பார்ப்பது வழக்கம் சரி என் மன்னவரை பார்க்கணும் போலாமா போலாம்